8ஆம் வகுப்பு கணிதம் பாடம் 1 பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு 4 கணக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பயிற்சி 1.1 ஃபஸ்ட்டு சம் கோடிட்ட இடங்களை நிரப்புக. அதில் ஃபஸ்ட்டு ஒன் -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. -19/5 ஆனது டேஸ் மற்றும் டேஸ் என்ற முழுக்களுக்கிடையே இருக்கும். ஓகேவா? -19/5 இது என்ன பண்ணணும்னா வகுத்து பார்க்கணும். 19 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3 5 15 மீதி 4. இப்போ நம்மளுக்கு வகுத்து கண்டுபிடிச்சிருக்கிறோம். மீதி 4 கிடச்சிருக்கு, ஈவும் 3 கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம கலப்பு நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதணும்? மைனஸ் ஈவை இங்கே எழுதிக்கணும் 3, அடுத்தது மீதி 4/5. இப்போது 3க்கும் 4க்கும் இடையில தான் இந்த நம்பர் இருக்குது. ஏன்னா -3 4/5ங்கும் போது 3 விட பெரிய நம்பராக இருக்குது. ஓகேவா? இப்போ 3க்கு அப்புறமா வரக்கூடிய நம்பர், அதாவது 3க்கு பெரிய நம்பர்னால் இந்த இடது பக்கமாக வரக்கூடிய நம்பர். ஓகே, 3க்கும் -3க்கும் -4க்கும் இடைப்பட்ட எண்ணு தான் இந்த -19/5. அப்போ இதில் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா -4 மற்றும் -3. அடுத்த செகண்டு 15/-4 என்ற விகிதமுறு எண்ணின் தசம வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 15/-4 இதை வகுத்தாலே நம்மளுக்கு தசம எண் கிடச்சிரும். 15 4ஆல் வகுக்கிறோம். 3 12 மீதி 3. வகுக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இனி வகுக்க முடியாதப்போ புள்ளி வச்சு இங்கே 0 போடுறோம். 0 போட்டோம் அப்படின்னா 7 தடவை வரும். 7 4 28 மீதி 2. இனி ஒரு 0 வச்சோம் போட்டோம் அப்படின்னா 5 4 20 மீதி 0. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இருக்கனால -3.75 -3.75. அடுத்தது 3வது -8/3 மற்றும் 8/3 ஆகிய விகிதமுறு எண்கள் டேஸிலிருந்து சமத்தொலைவில் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம எண்கோடு மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம். 0 இது 1 2 3 4 5 6 7 8. இங்கே -1 -2 -3 -4 -5 -6 -7 -8. ஓகேவா? இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எதுலேருந்து சமத்தொலைவில் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 0லேருந்து தான் நம்மளுக்கு என்னதாகும் கரெக்டாக சமத்தொலைவு. 0லேருந்து எத்தனை அலகுகள் இங்கே நம்ம வலது பக்கம் நகர்த்திருக்கோன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அதே போல் இடது பக்கமாக 1 2 3 4 5 6 7 8. மொத்தம் அப்போ 8 அலகுகள் நம்ம வலது பக்கமாக இடது பக்கமாக நகர்த்தியிருக்கிறோம். எதுலேருந்து நம்ம நகர்த்தியிருக்கிறோம்? 0லேருந்து நகர்த்தும் போது நம்மளுக்கு 2 பக்கமும் சமத்தொலைவில் கிடச்சிருக்கு. அப்போ ஆன்சர் 0. அடுத்து 4வது -15/24 20/-32 25/40 என்ற வரிசையின் அடுத்த விகிதமுறு எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இது -15 20 25. அப்போ அடுத்தது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30 வருமா? அடுத்தது 30/24 32 40. இது 5 மடங்காக இருக்குது. இது எந்த மடங்காக இருக்குது அப்படின்னா 8 மடங்காக இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும்னா 48. இதில் மைனஸ் இருக்குது, இதில் ப்ளஸ் இருக்குது. அப்போ அடுத்ததில் என்னது போடணும்? நம்ம மைனஸ் போடணும். அப்போ -48. அடுத்து 5வது 58/78 திட்ட வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை 2ஆம் வாய்ப்பாடு வகுத்தா நம்மளுக்கு திட்ட வடிவம் கிடச்சிரும். இதை 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோம் அப்படின்னா 2 9. இதை 2ஆம் வாய்ப்பாடு அடி கொடுத்தோம்னா 3 9. இந்த மைனஸ் கூட மேலே தூக்கி போட்டுட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும் -29/39. அடுத்தது 2வது கணக்கு சரிய தவறா என கூறுக. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று 0 ஆனது மிக சிறிய விகிதமுறு எண் ஆகும். இப்போ 0 விட நம்மளுக்கு இடது பக்கமாக வரக்கூடிய மைனஸ் வேல்யூ தான் சின்ன வேல்யூவாக இருக்கும். அப்போனா இதுக்கு ஆன்சர் என்னது? தவறு. -4/5 ஆனது -3/4 இடதுபுறமாக உள்ளது.
இப்போ இதுக்கு நம்ம பகுதியை ஒரே பகுதியாட்டு மாற்றணும். -4/5 அடுத்தது -3/4. ரெண்டும் ஒரே பகுதியை மாற்றணும். இந்த 4ஆல் இதை பெருக்கணும். -4ஆல் பெருக்கணும் -16/20. அடுத்தது இதை வந்து 5ஆல் பெருக்கிறோம். -15/20. இப்போ எண்கோடு குறிக்கும்போது இங்கே 0 வருது, இங்கே -15 வருது, இங்கே -16 தான் வருது. அப்போ இதனுடைய இடது பக்கமாக தான் இங்கே 16 வருது, அப்படி தானே? அப்படின்னா நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னா சரி. 3வது -19/5 ஆனது 15/-4 விட பெரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து இதை விட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதுவும் என்ன பண்ணணும்னா ரெண்டு பகுதியும் ஒன்று போல் மாற்றணும். -19/5 இதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரே பகுதியாக மாற்றணும். அப்போ 5 4ஆல் பெருக்கிறோம், இது 5ஆல் பெருக்கிறோம். இது வந்து 19 4ஆல் பெருக்கணும் அப்படின்னா எவ்வளோ வரும்னா -76/20. இது வந்து 15 5ஆல் பெருக்கிறோம், 5 25 5 மீதி 2, 1 5 5 5 + 2 7, -75/20. சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நம்பரோட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எண்கோடை பொறுத்தவரையில் நம்மளுக்கு இங்கே -75, இங்கே -76, இங்கே -77 வரும். இந்த பக்கமாக போக போக மதிப்பு எப்படி போகும், குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்போது இந்த வேல்யூ இதை விட சின்னது தான். இங்கே -74 வந்ததுனா தான் இது வந்து பெருசாக இருக்கும். ஓகேவா? இந்த பக்கமாக தான் போகும்போது பெரியது, இங்கே வந்து சிறியது தான். அப்போது 76 வந்து என்னது, சின்ன எண் தான். ஆனால் அவங்க நம்மளுக்கு தந்திருக்கிறது பெரியதுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதனால் இதனுடைய ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தவறு. இரு விகிதமுறு எண்களின் சராசரியானது அவற்றிற்கிடையே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 விகிதமுறு எண்களை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். 1/3 1/2 நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனுடைய சராசரினா என்ன அர்த்தம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறது அதனுடைய சராசரி. அப்போ இது வந்து 2ஆல் வகுக்கிறோம், ரெண்டையும் கூட்டி 2ஆல் வகுக்கிறோம். இது ரெண்டுத்தையும் இப்போ கூட்டுறோம், உள்ள எழுதி கூட்டுறோம். 1/2 இதுக்கு மீச்சமாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 6 வரும். அப்படியே குறுக்கு பெருக்கல் பெருக்கிறோம். 1 2 + 1 3 3. 1/2 2ஐயும் 3ஐயும் கூட்டணும் அப்படின்னா 5/6. இதை பெருக்கிறோம். 1 5 5/2 6 12. சரி, இப்போ நம்மளுக்கு 5/12ன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த 5/12 இந்த ரெண்டுகளுக்கு, இந்த 2 விகிதமுறு எண்களுக்கும் இடைப்பட்ட எண்ணா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த 12ஆட்டு மாற்றணும். இதனுடைய பகுதியை 12ஆட்டு மாற்றணும். இப்போ 1/3 12ஆட்டு மாற்றணும்னா 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கிறோம். 1 4 4/3 12. அடுத்தது 1/2 12ஆட்டு மாற்றணும்னா 6ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 1 6 6/2 12. இப்போ பாருங்கள், இந்த 5/12 இதுக்கு இடையில வந்துடுதான்னு பாருங்கள். 4 5 6. அப்போ இதுக்கு இடையில வர்றதுனால இதனுடைய ஆன்சர் என்னதான் இருக்கும் அப்படின்னா இதுக்கு சரிதான் ஆன்சரு. 5வது 10 மற்றும் 11க்கு இடையில் எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் உள்ளன. அது சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. 10 மற்றும் 11க்கு இடையில் வந்து எண்ணிலடங்கா விகிதமுறு எண்கள் இருக்குது. ஓகேவா? அது எப்படின்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு தசம எண்ணாட்டு இதை எழுதிக்கலாம். 10.1 10.2 10.3 அப்படி நம்ம நிறைய தசம எண்கள் நம்ம எழுதிக்கலாம். இந்த தசம எண்ணை நம்ம இப்போ விகிதமுறை மாற்ற போகிறோம். இல்லை ஒரு தசமம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால இதை 101/10 102/10 103/10 இப்படி நம்மளுக்கு எண்ணிலடங்கான விகிதமுறை எண்கள் இந்த 10க்கும் 11க்கும் இடையில இருக்குது. ஓகேவா? அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி. அடுத்தது 3வது கணக்கு. எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடங்களில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க. எண்கோடு தந்திருக்காங்க, அதில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய விகிதமுறு எண்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரியா? இப்போ இதில் பாருங்கள், இதில் வந்து -3க்கும் -4க்கும் இடையில கொடுத்துருக்குறாங்க. ஓகே, -3க்கும் -4க்கும் இடையில தந்திருக்காங்க. இந்த விகிதமுறு எண்ணை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னா, இப்போ மொத்தம் எத்தனை பாகங்களாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். இந்த -3
கணக்கில் என்னது எண்கோட்டில் சேர்த்துக்கக்கூடாது. எண்கோட்டில்னா இந்த கோட்டில் சேர்த்துக்கக்கூடாது. -3 ஓகேவா. 1 2 3 மொத்தம் எத்தனை இதில் கோடு இருக்குன்னா 1 2 3. எதுக்கு அடுத்தது வருது? -3க்கு அடுத்தது வருது. அப்போது -3 இங்கே முழு எண்ணாட்டத்தில் எழுதிடணும். மொத்தம் எத்தனை கோடு இருக்குது? 3 கோடு இருக்குது. அதில் எத்தனாவது கோடில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க? 2வது கோட்டில் கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அப்போ -3 2/3. இதை கலப்பு பின்னத்தை இப்போ நம்ம தகா பின்னாவை மாற்ற போகிறோம். அதை எப்படி மாற்றணும்? 3 9 9 + 2 11/3. இப்போ -11/3 தான் இந்த கணக்குக்கான ஆன்சரு. அடுத்த கணக்கு பாருங்கள். இப்போது இதில் எதுக்கு இடையில கொஸ்டின் மார்க் இருக்குது அப்படின்னா 0க்கு -1க்கும். இப்போ இதில் நம்ம 0வை எடுக்கக்கூடாது. சரியா. ஏன்னா 0க்கு மதிப்பு கிடையாது. அதனால் நம்ம இங்கே நம்ம -3 நம்ம இந்த எண்ணுறதுல தான் நம்ம சேர்க்கலை தவிர நம்ம முழு எண்ணுக்கு எழுதுறதுல நம்ம -3 எழுதிக்கிட்டோம். ஆனால் இங்கே 0க்கு வேல்யூ கிடையாது. அதனால் இதை நம்ம இப்போ கணக்கில் சேர்த்துக்கவே கூடாது. சேர்த்துக்காமல் மொத்தம் எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5. இப்போ மொத்தம் 5. அதில் எத்தனாவில் கொஸ்டின் மார்க் இருக்குதுன்னு பாருங்கள். 2வதுல கொஸ்டின் மார்க் இருக்குது. இதுவும் நம்ம இடது பக்கமாக இருக்கக்கூடிய மைனஸ் வேல்யூனால் மைனஸை போட்டுறணும். ஓகேவா. -2/5. அடுத்தது 3வது. இது எதுக்கு இடையில இருக்குன்னு பாருங்கள். 1க்கும் 2க்கும். இதில் நம்மளுக்கு 1ங்கிறது நம்மளுக்கு முழு எண்ணாட்டு இருக்குது. நம்ம எழுதிக்கலாம். சரியா. 1 முழு எண்ணாட்டு நம்ம எழுதிக்கலாம். அதுக்கப்புறமா எத்தனை கோடு வருதுன்னு இந்த 1 விட்டுக்கிட்டு ஏன்னா நமக்கு முழு எண்ணிக்கை அதை எடுத்துக்கிட்டோம். அதை விட்டுட்டு நம்ம எத்தனை கோடு இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 4 எத்தனாவில் கொஸ்டின் மார்க் இருக்குது? 3வது கோட்டில் கொஸ்டின் மார்க் இருக்குது. இப்போ இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்போ இதை என்ன பின்னாவை மாற்றணும்? தகா பின்னாவை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்? 1 4 பெருக்கி அதில் வரக்கூடிய ஆன்சர் கூட இந்த 3 கூட்டுறோம். ஒரு நாள் 4 4 + 3 7/4. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. அடுத்தது 4வது கணக்கு. ஓர் எண்கோட்டின் மீது SYN CRATI மற்றும் O ஆகிய புள்ளிகள் CN = NY = YS மற்றும் RA = AT = TI = IO என்றுள்ளவாறு இருக்கின்றன. YNAT மற்றும் I ஆகிய எழுத்துக்களால் குறிக்கப்படும் விகிதமுறை எண்களை காண்க. ஓகேவா. நமக்கு சின் ரேஷியோ அப்படின்னு நம்மளுக்கு தந்திருக்குறாங்க. இதில் இந்த என்னென்ன லெட்டர்ஸ்க்கெலாம் வேல்யூ கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம இப்போ தான் படத்துலேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எண்கோடு இதுதான். இந்த எண்கோட்டில் மொத்தம் இந்த 5 லெட்டர்ஸோட வேல்யூ தான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. YNATI. ஓகேவா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஒய்ங்கும்போது இந்த கோட்டில் தான் இருக்குது ஒய். அது எதுக்கு இடையில வருது பாருங்கள். -1க்கும் -2க்கும் இடையில வருது. இந்த -1 நம்ம இங்கே முழு எண்ணாட்டு எழுதிக்கணும். -1. அதுக்கப்புறமா இங்கே வரக்கூடிய எண்ணுக்கு கூட நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். 1 2 3. சரி. 1 2 3. இந்த ஒய்ங்கிறது எந்த கோட்டில் வருதுன்னு 2வது கோட் இதில் வருது. ஓகேவா. இப்போ நம்ம மொத்தம் டோட்டலாக கீழே எழுதிக்கோங்க. 3 கோட்டில் ஒய் எத்தனாவது? 2. இப்போ இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்போ இதை நம்ம தகா பின்னாவை மாற்றணும். தகா பின்னாவை மாற்றுறதுக்கு 3 3 3 + 2 -5/3. இப்போ இதுதான் ஒய்யோட ஆன்சர். அடுத்தது எண் எடுத்துக்கிறோம். எண்ணுங்கும்போது அதே போல் தான் -1. மொத்தம் எத்தனை கோடு? 3. அதில் எத்தனாவது எண்ணு? 1. அப்போ இதையும் நம்ம அதே போல் கலப்பு பின்னத்தை தகா பின்னம் மாற்றுறோம். 3 3 3 + 1 4. அப்போ -4/3. அடுத்தது ஏ கண்டுபிடிக்கிறோம். ஏங்கும்போது நம்ம 2க்கும் 3க்கும் இடையில வருது. இப்போ இங்கேருந்து தான் நம்ம போகிறோம். அதனால் நம்ம இதை முழு எண்ணை 2 எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் எத்தனை கோடு வருதுன்னு பாருங்கள். 1 2 3 4. 1 2 3 4. இப்போ இந்த ஏங்கிறது எத்தனாவதுல இருக்குன்னா 1வது இருக்குது. மொத்தம் 4ல் 1வதுல இருக்குது. மொத்தம் 4ல் 1வதுல இருக்குது. இப்போ இதை கலப்பு பின்னமாக நம்ம மாற்ற போகிறோம். 2 4 8. 8 + 1 9. 9/4. அடுத்தது டி அதே போல் பாருங்கள். டி எத்தனாவதுல இருக்குன்னா 2ல் இருக்குது. அப்போ முழு எண்ணை 2 எழுதிக்கோங்க. மொத்தம் 4ல் இங்கே 2. 2 4 8. 8 + 2 10/4. அடுத்தது ஐ பாருங்க. ஐ 3வதுல இருக்குது. 2 4ல் 3. இதையும் கலப்பு நம்ம மாற்றினோன்னா 2 4 8. 8 + 3 11/4. ஓகேவா. அவ்வளோதான் இந்த கணக்கு. 5வது கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு எண்கோட்டினை வரைந்து
அதன் மீது பின்வரும் விகிதமுறு எண்களை குறிக்கவும். ஒரு எண்கோட்டை வரைய சொல்லியிருக்கிறாங்க. இங்கே தந்திருக்கக்கூடிய இந்த விகிதமுறு எண்களை அதில் குறிக்க சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஃபஸ்ட் ஒன் 9/4. இப்போ இது பார்த்தா என்ன பின்னமாக தெரியுது? தகா பின்னமாக தெரியுதா? அப்போ அந்த தகா பின்னத்தை என்ன பின்னமாக மாற்றணும் அப்படின்னா கலப்பு பின்னமாக மாற்றணும். தகா பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு 9 4ஆல் வகுக்கணும். 2 4 8 மீதி 1. இப்போ இதை கலப்பு பின்னமாக நம்ம எப்படி எழுதணும்? முழு எண், அதாவது ஈவு, இதாவது தான் இங்கே முழு எண்ணாக்கா போடுறோம். அடுத்து மீதி 1 பை எந்த எண்ணை கொண்டு வகுத்திருக்கோமோ அதை இங்கே எழுதிக்கணும். இப்போ 2 1/4. இப்போது இந்த 2 1/4 எந்த எண்ணுக்கு இடையில வரும்? 2க்கும் 3க்கும் இடையில வரும். 2க்கும் 3க்கும் இடைப்பட்ட எண்ணு தான் 2 1/4. சரியா? இப்போது 2க்கு அப்புறமா எத்தனை கோடு போடணும்னு பாருங்கள். 4 கோடு போடணும். இந்த 2 சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா 1 2 3 4 இந்த 3ங்க நம்பரில் வரக்கூடியது நம்ம ஒரு கோடாட்டு சேர்த்துக்கணும். ஓகே, இப்போ மொத்தம் 4 கோடு. அந்த 4 கோடில் 1வது கோடு தான் நம்மளுக்கு இருக்குது. மேலே இருக்கக்கூடிய நம்பரை கணக்கில் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ கீழே இருக்கிறத வச்சு நம்ம கோடு போட்டாச்சு. மேலே இருக்கிறத வச்சு நம்ம நம்பரை மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இதுதான் என்ன அப்படின்னா 2 1/4. அதாவது இது என்ன நம்பரு? 9/4. ஓகேவா? அடுத்து செகண்டு -8/3. இதுவும் தகா பின்னமாக இருக்குது. அப்போ நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுறோம். 8 3ஆல் வகுக்கிறோம். 2 3 6 மீதி 2. இப்போ இதை நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு 2 2/3. இதில் ஒரு மைனஸ் குறி இருக்கிறனால நம்ம மைனஸ் வந்துடும். இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே எதுக்கு இடையில வரணும்? -2க்கும் -3க்கும் இடையில தான் இந்த எண் வரும். சரி, நம்ம இப்போ எண் கோடு வரைஞ்சி நம்ம மார்க் பண்ணிடலாம். -1 -2 -3 -4. -2க்கும் -3க்கும் இடையில தான் இந்த -2 2/3 எண் வரும். இப்போ இங்கே -2க்கு அப்புறமா எத்தனை கோடு போடணும்னு பாருங்கள். இந்த கீழே இருக்கிறத தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்போது 1 2 இதோட சேர்த்து 3வது கோடு. 3வது கோட்டில் எத்தனாவது கோட்டில் இந்த எண் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2வது கோடு. அப்போ 1 2 இந்த கோட்டில் இருக்கக்கூடியதை நம்மளுக்கு -2 2/3 -2 2/3. இது எந்த எண்ணுக்கான நம்பர்னால் -8/3. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான விகிதமுறு எண். இந்த எண் கோடு தான். அடுத்தது 3வது -17/-5. இப்போ இந்த மைனஸ் குறியும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு 17/5 கிடைக்குது. இதுவும் தகாபின் நம்ம கலப்பு பின்னமாக மாற்றுறோம். 17 5ஆல் வகுக்கிறோம். 3 5 15 மீதி 2. இதை கலப்பு பின்னமாக மாற்றணும்னா ஈவு எழுதிக்கோங்க. 3. அடுத்து 2/5. இதை எண் கோடில் குறிக்கலாமா? இந்த எண் எந்த எண்ணுக்கும் இடையில வரும் அப்படின்னா 3க்கும் 4க்கும் இடையில வரும். ஏன்னா 3 விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 0 1 2 3 4. இங்கே -1 -2 -3. மூணுக்கும் 4க்கும் இடையில வரும். அப்போது எத்தனை கோடு நம்மளுக்கு வரும்னு பாருங்கள். கீழே எத்தனை கோடு இருக்குது, எந்த நம்பர் இருக்குது? 5 இருக்குது. அப்போ 1 2 3 4 5. அதில் எத்தனாவது கோட்டில் இந்த நம்பர் நம்மளுக்கு வரும்? 2வது கோடு. ஓகேவா? இதுதான். இதை எடுக்கக்கூடாது. இங்கே நமக்கு இங்கே 5 கோடு போட்டிருக்கிறதுல 2வது கோடு. இதுதான் என்னது? 3 2/5. இது எந்த எண்ணு? 17/5. அடுத்தது 4வது 15/-4. இதுவும் தகாபினம் கலப்பு பினம் மாத்திரம். 15 4ஆல் வகுக்கிறோம். 3 4 12 மீதி 3. இப்போ இதை கலப்பு பினம் மாத்திரம் இங்கே மைனஸ் குறி இருக்கனால மைனஸ் போட்டுறணும். அடுத்து ஈவு எழுதிக்கோங்க 3, மீதியை மேலே எழுதிக்கோங்க. வகுக்கிற எண்ணு நம்ம கீழே போட்டிருக்கணும். -3 3/4. இப்போ இது எந்த எண்ணுக்கும் இடையில வரும் அப்படின்னா -3க்கும் -4க்கும் இடையில வரும். இப்போ எண் கோடு மூலமாக குறிச்சிடலாம். -0 -1
-2 -3 -4 -5 இங்கே +1 2 3 4 -3க்கும் -4க்கும் இடையில எத்தனை கோடு வரும்? 4 கோடு. எனக்கு கீழே என்ன நம்பர் இருக்குது? 4 நம்பர் இருக்கனால 4 கோடு. 1 2 3 இதோட சேர்த்து 4. அதில் எத்தனாவது கோட்டில் இந்த எண்ணு இருக்குன்னு பாருங்கள், 3வது கோடு. அப்போ 1 2 3 இதுதான் நம்மளுக்கு தேவையான எண்ணு. -3 3/4 இது என்ன எண்ணு? 15/-4. ஓகேவா? அவ்வளோதான் 5வது கணக்கு. அடுத்தது 6வது கணக்கு பார்த்திங்கன்னா, பின்வரும் விகிதமுறு எண்களின் தசம வடிவத்தை எழுதவும். தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண்ணை தசம வடிவமாக எழுதணும். ஓகேவா? இப்போ தந்திருக்கக்கூடிய விகிதமுறு எண்ணை எந்த வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா, தசம வடிவத்தில் எழுத சொல்லியிருக்காங்க. தசம வடிவம் என்னது? புள்ளி வச்ச எண்ணை நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வகுத்துடலாமா? 1 11ஆல் வகுக்கணும். 1 11ஆல் வகுக்க முடியுமா? வகுக்க முடியாது. அப்போ புள்ளி வச்சு 0 போடுறோம். மறுபடியும் வகுக்க முடியுமான்னு பாருங்கள், வகுக்க முடியாது. அப்போ இங்கே மேலே ஒரு 0 போட்டுட்டு இங்கே ஒரு 0 போடணும். இப்போ எத்தனை முறை வரும்? 9 முறை வரும். 9 11 99. மீதி 1. மறுபடியும் அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கே 0 போடுறோம். 0 போட்டால் வகுக்க முடியாது. அதனால என்ன பண்ணுறோம்? இங்கே ஒரு 0 போட்டுட்டு அடுத்தது இங்கே ஒரு 0 போடுறோம். இனி 9 வரும். இங்கே 99. அடுத்தது மீதி 1. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு திரும்ப 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 போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம இதை 1/11 இதை எப்படி எழுதிடலாம்? 0.0909 எக்ஸெட்ரா. ஓகேவா? இப்படி நம்மளுக்கு இந்த எண்ணு போயிட்டே இருக்கும்னு அர்த்தம். அடுத்தது செகண்ட் சம் 13/4. இதுவும் தகாப்பின்னு நம்ம இதை தசம எண்ணாட்டு மாற்ற போகிறோம். 13 4ஆல் வகுக்கிறோம். 3 4 12. மீதி 1. 1 வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ புள்ளி வச்சு இங்கே 0 போடுறோம். இனி 2 4 8. மீதி 2. இனி ஒரு 0 போட்டோம் அப்படின்னா 5 4 20. மீதி 0. அப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா 3.25. அடுத்தது 3வது -18/7. இதையும் வகுக்கிறோம். 18 7ஆல் வகுக்கிறோம். 2 7 14. மீதி 4. இன்னும் வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ புள்ளி வச்சு இங்கே 0 போடுறோம். 7 35. மீதி 5. இனி 0 போடுறோம். 7 7 49. மீதி 1. இனி வகுக்க முடியாது. அப்போ 0 போட்டோன்னா 7 7. அடுத்தது 3 மீதி வரும். 0 போட்டோம் அப்படின்னா 4 7 28. அடுத்தது 2. இந்த மாதிரி நம்மளுக்கு அது போயிட்டே இருக்கும். இப்போ -18/7 -2.5714. ஓகேவா? அடுத்தது 4வது கணக்கு 1 2/5. இது என்ன பின்னம்? கலப்பு பின்னம். அப்போ தகாபினமாக மாற்றணும். தகாபினம் மாற்றுறதுக்கு 1 5 பெருக்கிறோம். 1 5 5. 5 2 கொண்டு கூட்டுறோம். கூட்டும்போது 7/5. இனி இதை வகுக்கலாமா? 7 5ஆல் வகுக்கிறோம். 1 5 5. மீதி 2. இங்கே புள்ளி வச்சு இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 4 5 20. மீதி 0. இப்போ இதனுடைய ஆன்சர் 1.4. 1 2/5 1.4. அடுத்து 5வது கணக்கு -3 1/2. இதுவும் கலப்பு பின்னம் தான். அப்போ தகா பின்னமாக மாற்றுறோம். 3 2 6. 6 + 1 7/2. 7 2ஆல் வகுக்கிறோம். 3 2 6. மீதி 1. புள்ளி வச்சு இங்கே 0 போட்டோம் அப்படின்னா 2 10. மீதி 0. இப்போ இதனுடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா -3.5. -3 1/2 -3.5. அவ்வளோதான் 6வது கணக்கு. அடுத்தது 7வது கணக்கு. 7வது கணக்கு கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண்களுக்கு இடையில் ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை பட்டியலிடுக.
ஓகேவா? இந்த தந்திருக்கக்கூடிய இந்த விகிதமுறு எண்களுக்கு இடையே ஏதேனும் 5 விகிதமுறு எண்களை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கணக்கு -2 மற்றும் 0. இப்போ -2க்கும் 0க்கும் இடையில் ஏதாவது 5 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ எண்கோடு பார்த்தோம் அப்படின்னா 0 இங்கே இருக்குது, இதில் -1 -2 இதுக்கு இடையில் நம்மளுக்கு ஏதாவது 5 விகிதமுறு எண்கள் நம்மளை எழுத சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல இதுக்கு இடையில் நம்ம ஏதாவது தசம எண்கள் எழுதிட்டு அதுலேருந்து நம்ம விகிதமுறு எண்கள் எழுதலாம். இப்போ 0க்கும் -2க்கும் இடையில் தசம எண்கள் நம்ம எழுதலாமா? 5 தசம எண்களை நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் அப்படின்னா 0.4 -0.4 -0.5 அடுத்தது -0.6 அதுக்கப்புறமா -1.5 -1.7 இப்படி நம்ம தசம எண்களை எழுதிட்டு இதுக்கப்புறம் நம்ம விகிதமுறு எண்களை எழுதலாம். இதில் வந்து ஒரு தசமம் தான் தள்ளி இருக்கிறதுனால நம்ம இதை 10/10 போட்டுடலாமா? அப்போது இதை ஒரு தசமத்தை நம்ம நீக்கிக்கிட்டு /10 போட்டுறோம். அப்போது -4/10 அடுத்தது -5/10 -6/10 அடுத்து இந்த தசமம் இந்த பக்கமாக போயிடுச்சு அப்படின்னா எப்படி வந்துடும்? -15/10 இது வந்து -17/10. இப்போ இதுதான் இதனுடைய 5 விகிதமுறு எண்கள். அடுத்து செகண்டு -1/2 மற்றும் 3/5 இப்படி நம்ம தந்திருந்தாங்க அப்படின்னா நம்ம பகுதியை ஒரே பகுதியாட்டு மாற்றணும். -1/2 3/5 பகுதியை ஒரே பகுதியாக மாற்றுறதுக்கு இந்த பகுதியை மாற்றி மாற்றி பெருக்கிக்கிட்டால் போதும். இதில் 5ஆல் பெருக்கிறோம், இதில் 2ஆல் பெருக்கிறோம். இது பெருக்குனா 4×5 5 -5/2 10 இதில் வந்து 3×2 6/2 10. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இடையில என்னென்ன எண்கள்லாம் நம்ம எழுதிக்கலாம்னு பார்த்திங்கன்னா -5லேருந்து +6 வர. அப்போ எண்கோட்டில் பார்த்திங்க அப்படின்னா -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 6. இப்போ இதுக்கு இடையில் ஏதாவது 5 எண்கள் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? -4/10 இதுக்கு கீழெல்லாம் நம்மளுக்கு 10 தான் இருக்குது. ஏன்னா இங்கே 10 இருக்கிறதுனால இது கீழெல்லாம் நம்மளுக்கு 10 இருக்குங்க எண்ணெய் இருக்குதுன்னு அர்த்தம். -4/10 -4/10 -3/10 -2/10 -1/10 அடுத்தது +1/10 இந்த 5 எண்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டு ஏதாவது 5 இதுக்கும் இடையில் ஏதாவது 5 விகிதமுறு எண்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எண்களை எழுதிக்கலாம். அடுத்தது மூணாவது 1/4 மற்றும் 7/20. இப்போ இதிலே நம்ம பகுதியை ஒரே பகுதியை மாற்றிட்டோம்னா நம்ம ஈஸியாக அந்த எண்களை கண்டுபிடிச்சிடலாம். 1/4 20ஆல் பெருக்கிறோம். 1 20 20 4 20 80. அடுத்தது 7/20 4ஆல் பெருக்கிறோம். மாற்றி மாற்றி பெருக்கிக்கிறோம் அப்படின்னா ஒரே பகுதியாட்ட நம்ம சேஞ்ச் ஆகிரும். 7 4 28 20 4 80. சரி, இப்போ இதுக்கு இடைப்பட்ட எண் நம்ம தொகுதியை பாருங்கள். தொகுதியை பார்த்தீங்கன்னா 20 28 இதுக்கு இடையில் 5 எண்கள் எழுதிடலாமா? 21/80 அடுத்தது 22/80 23/80 24/80 25/80. ஓகேவா? அடுத்து நாலாவது கணக்கு -6/4 மற்றும் -23/10. இதுவும் அதே போல் பகுதியை ஒரே பகுதியாக மாத்திரம். -6/4 பெருக்கல் 10 -60/40 -23/10 4ஆல் பெருக்கிறோம். 12க்கு 2 மீதி 1 8 9 -92/40 -60 -92 இதுக்கு இடைப்பட்ட ஏதாவது 5 விகிதமுறு எண்கள் நம்ம எழுதிக்கலாம். -61/40
மைனஸ் 62/40 மைனஸ் 63/40 மைனஸ் 64/40 மைனஸ் 65/40. ஓகேவா? அவ்வளோதான் 7வது கணக்கு. அடுத்து 8வது, சராசரிகள் முறையை பயன்படுத்தி 14/5 மற்றும் 16/3 ஆகியவற்றுக்கு இடையே 2 விகிதமுறு எண்களை எழுதவும். சராசரி முறையை பயன்படுத்த சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 14/5 மற்றும் 16/3 இந்த 2 எண்களையும் பயன்படுத்தி 2 விகிதமுறு எண்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன மெத்தடை பயன்படுத்தி அப்படின்னா சராசரிகள் முறையை பயன்படுத்தி. ஓகேவா? சராசரி முறையை கண்டுபிடிக்கணும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா A மற்றும் Bயின் சராசரி equal to half into A plus B. இப்போ நம்ம தந்திருக்க இந்த விகிதமுறை எண்ணை நம்ம முதல் எண்ணை ஏன்னு எடுத்துக்கலாம். A equal to 14/5, அடுத்து B equal to 16/3. இந்த ஃபார்முலாவில் பிரதிவிட்டோன்னா 1/2, A மதிப்பு 14/5 ப்ளஸ் B மதிப்பு 16/3. இப்போ இது என்ன அப்படின்னா நம்மளுக்கு Q1 எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு விகிதமுறை எண்ணை நம்ம இந்த ஃபார்முலாவில் கண்டுபிடிக்கிறோம். 1/2. இப்போ இதுக்கு மீச்சமாக எடுத்தோன்னா 3 5 15. இனி மாற்றி மாற்றி பெருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு 15 கொண்டு வரணும். இதை இங்கே கொண்டு பெருக்கிறோம், இதை இங்கே கொண்டு பெருக்கிறோம். சரியா? இப்போ இதை 14ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 12க்கு 2 மீதி 1 ஓர் 3 3 3 + 1 4 ப்ளஸ் இதையும் பெருக்கிறோம். 30க்கு 0 மீதி 3 ஓர் 5 5 5 + 3 80. 1/2 இதை கூட்டணும் அப்படின்னா 122/15. இனி இதையும் அடி கொடுங்க. ஓர் 2 2 6 2 12 ஓர் 2 2 அப்போ 61/15. இது வந்து முதல் விகிதமுறு எண். Q1 = 61/15. அடுத்தது Q2 கண்டுபிடிக்கிறோம். இதுக்கு எப்படி ஃபார்முலா எழுதிக்கலாம்னா 1/2 A + Q1 எழுதிக்கலாம். இல்லைனா Q1 + Bன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? எந்த எண்ணுனாலும் நம்ம பயன்படுத்தி எழுதிக்கலாம். 1/2 இப்போ நம்ம A வந்து கேள்வியிலே இருக்கோம் 14/5. இப்போ Q1 வந்து நம்ம இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சோமா? என்ன கண்டுபிடிச்சோம்? 61/15. 1/2 இப்போ இதுக்கு மீச்சமாக பார்த்தீங்கன்னா 15 எடுத்துக்கலாமா? இப்படி நம்மளுக்கு ரெண்டுமே வகுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா 5ம் 15 ரெண்டுமே இந்த 5ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர் தான் 15. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம 15 தூக்கி எழுதிடலாம். அப்போ இதில் வந்து எதால் பெருக்கினா 15ஆக மாறிடும்? 3ஆல் பெருக்கினா 15ஆக மாறிடும். இது 14ஐயும் 3ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 42 + 61. 1/2 42ஐயும் 61ஐயும் கூட்டணும் அப்படின்னா 3 103/15. இனி 1ஐயும் 103ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 103/2 15 பெருக்குன்னா 30. இது வந்து Q2. இப்போ நம்ம 2 விகிதமுறு எண்ணை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? தேர்ஃபோர் 2 விகிதமுறு எண்கள் Q1 = 61/15, Q2 = 103/30. அவ்வளோதான் இந்த வீடியோ. 9வது கேள்வி என்ன அப்படின்னா பின்வரும் விகிதமுறு எண் ஜோடிகளை ஒப்பிடுக. தந்திருக்கக்கூடிய இந்த விகிதமுறு எண்களை ஒப்பிட சொல்லியிருக்காங்க. ஒப்பிடுறது அப்படின்னா எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுக்கு இது ஒப்பிடுறது. அது கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும்? 2 பகுதியை நம்ம சேமாக கொண்டு வரணும். மாற்றி மாற்றி பகுதி பெருக்கினால நம்மளுக்கு ஒரே பகுதி கொண்டு வந்துடலாம். அப்புறம் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் எது பெருசு எது சிறுசுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். -11/5 8ஆல் பெருக்கிறோம். 11 8 -88/8 40. அடுத்தது -21/8 5ஆல் பெருக்கிறோம். 21 5 -105/40 8 5 40. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எந்த எண் பெருசுன்னு பாருங்கள். எந்த எண் பெருசு? இதில் -88 தான் பெருசு. ஏன்னா நம்மளுக்கு
மைனஸ் வேல்யூவில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணு தான் என்னது சின்ன எண்ணு சின்ன கிளாஸில் படிச்சிருக்கிறோம். அப்போது இதில் ரெண்டில் எது பெரிய எண்ணுனா இதுதான் -88 தான் பெருசு. ஓகேவா? -88/40 பெரியது -105/40. இதுக்கான கணக்கு கேள்வியில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது -88க்கு -11/5 தான் நம்மளுக்கு பெரியது. ஓகேவா? -21/8 விட பெருசு. அடுத்தது செகண்டு 3/-4, -1/2. இப்போ 1ல் இப்படி நம்மளுக்கு நம்பர் பாருங்கள், இது 4 வந்து 2 மடங்கு. அப்புறம் இந்த மாதிரி பட்ட நம்பர் இருந்துச்சுன்னா 1ல் மீச்சமாக கண்டுபிடிச்சு செய்யலாம், இல்லைன்னா மீச்சமாக வந்து நம்ம 4 ஆட்டை எடுத்தால் நம்ம செய்யலாம். ஓகேவா? இப்போ 4 ஆட்டு எடுத்துடலாம். 4 ஆட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த நம்பர் நம்ம எந்த சேஞ்சும் பண்ண வேண்டாம். 3/-4 அப்படியே இருக்கும். இந்த நம்பரை மட்டும் 2 வந்து 4 ஆட்டு மாற்றணும். -1/2 எதால் பெருக்கணும்? 2ஆல் பெருக்கினா போதும். ஒரு -2 -2/2 4. இப்போ நம்மளுக்கு 3/-4 2/-4 இப்படி 2 நம்பர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த மைனஸ்க்கு மேலே போட்டுட்டோம் அப்படின்னா இதுக்கு -3/4 கிடைக்கிது. இப்போ -2/4. இப்போ இந்த 2 எண்கள்லையும் எது பெரிய எண்ணுன்னு பாருங்கள். -2 பெருசா -3 பெருசான்னு பார்த்தா நம்மளுக்கு எது பெருசு அப்படின்னா -2 தான் பெருசு. சரியா? -2 தான் பெரியது. இப்போ -2/4 பெரியது, -3/4. இதுக்கான ஒரிஜினல் நம்பர் என்னது கேள்வியில் இருக்கக்கூடிய நம்பரு? -1/2 பெருசு, 3/-4. அடுத்தது 3வது 2/3 4/5. இதுலேயும் பகுதியை ஒரே பகுதியாக மாற்றுறோம். அப்படின்னா 3 பெருக்குனா 3 15 கிடைக்கும் நம்மளுக்கு. இதை மாற்றி மாற்றி பெருக்கிக்கலாம். பெருக்குனா நமக்கு ஒரே பகுதி கிடச்சிரும். 2/3 5ஆல் பெருக்கிறோம். 2×5 10/3 15. அடுத்தது 4/5 3ஆல் பெருக்கிறோம். 4×3 12/3 15. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுலேயும் எந்த நம்பர் பெரிய எண்ணுன்னா இதுதான் பெரிய எண்ணு 12. அப்போ 12/15 பெரியது, 10/15. இதுக்கான கேள்வியில் இருக்கக்கூடிய நம்பர் என்னது? 4/5 பெரியது, 2/3. அவ்வளோதான் 9வது கணக்கு. 10வது கணக்கு பின்வரும் விகிதமுறு எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஓகேவா? இந்த கணக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நம்மளுக்கு எப்போவுமே எக்ஸாமுக்கு எதிர்பார்க்குற கேள்வி 5 மார்க்கில் கட்டாயம் ஒரு கணக்கு கேட்பாங்க. பயிற்சி கணக்கில் 2 கணக்கு இருக்குது, எடுத்துக்காட்டில் ஒரு கணக்கு இருக்குது. இதில் கம்பல்சரி நம்மளுக்கு ஒரு கணக்கு எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேவா? நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இப்போ தந்திரக்கூடிய விகிதமுறை எண்களை பாருங்கள். -5/12, -11/8, -15/24, -7/-9, 12/-36. இப்போ இதில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் நம்ம சேமாக ஒரே பகுதியை மாற்றணும். அப்படின்னா இந்த பகுதிகள் எல்லாத்துக்கும் மீச்சமாக கண்டுபிடிக்கணும். 12, 8, 24, 9, 36க்கு மீச்சமாக கண்டுபிடிக்கணும். மீச்சமாக கண்டுபிடிக்கணும் நம்ம டானா போட்டு வகுக்க போகிறோம். 12, 8, 24, 9, 36. ஓகேவா? ஃபஸ்ட்டு எல்லாமே வகுக்கிற மாதிரி பார்த்தா 2ஆம் வாய்ப்பாடு. இது மட்டும் தான் வகுக்க முடியாது, மீதி எல்லாமே ரெட்டைப்படை எண்ணு. அதனால் 2ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 6, 2, 12, 4, 2, 8, 12, 2, 24, 9 அப்படியே தூக்கி எழுதுங்க. இதில் 18, 2, 36. மறுபடியும் 2ஆல் வகுத்தோம் அப்படின்னா 3, 2, 6, 2, 2, 4, 6, 2, 12. அடுத்தது 9 கீழே இறக்கிக்கிறோம். 9, 9, 2, 18. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடே வகுக்கிறோம். 3, 2, 2, 3, 2, 6, 9, 9. இனி 2ஆம் வாய்ப்பாடு வகுக்க முடியாது, அதனால் எடுத்தது 3ஆம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 1, 3, 3, 1, 1, 3, 3, 3, 9, 3, 9. மறுபடியும் 3ஆம் வாய்ப்பாடு வகுத்தோம் அப்படின்னா 1, 1, 1, 1, 3, 3, 1, 3, 3. அப்போ இதை பெருக்கணும் அப்படின்னா இது 2 மீச்சிமா 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இதை பெருக்கணும் அப்படின்னா 72. சரியா? இப்போ இந்த ஒவ்வொரு விகிதமுறை என்னோட பகுதியை நம்ம எதாட்டு மாற்றணும் அப்படின்னா 72 மாற்றணும். -5/12
72 மாற்றணும்னா எந்த வாய்ப்பாடில் பெருக்குனா 72 வரும்? 6ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 12 6 72, I 6 30 -30. அடுத்தது -11/8, 8 72 மாற்றணும்னா 9ஆம் வாய்ப்பாடில் மேலே கீழேயும் பெருக்கிறோம். 11 9 99 மைனஸ் குறி இருக்கனால -99/8 72. அடுத்தது -15/24, இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 72 வந்துடும்னா 3ஆம் வாய்ப்பாடில் பெருக்குனா 15 3 -45/72. அடுத்தது -7/-9, இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்னா 8ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 9 8 72, 7 8 56. இப்போ பாருங்கள், இதில் ரெண்டுத்துலேயும் மைனஸ் கொடுக்கலாம், மைனஸாக அடி கொடுத்துடலாம். 56/72 போட்டுடலாம். அடுத்தது 12/36, இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 24/72. இப்போ நம்ம எல்லாமே பகுதியை பாருங்கள், எல்லாமே நம்ம 72 நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. சரியா? இனி நம்ம என்ன கேட்டிருக்காங்க? ஏறு வரிசையிலையும் கேட்டிருக்காங்க, இறங்கு வரிசையிலையும் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக ஏறு வரிசையில் எழுதிடலாமா? ஏறு வரிசைனா சின்னதில் இருந்து பெருசில் எழுதுறது தான் ஏறு வரிசை. இதில் பாருங்கள், முதல்ல சின்ன எண் என்னென்னு பாருங்கள், -99. அதுக்கு அடுத்த சின்ன எண் -45, அடுத்தது -30, அதுக்கு அடுத்தது 24, அடுத்தது 56. இப்போ -99/72, -45/72, அடுத்து -30/72, அடுத்து 24/72, அடுத்து 56/72. இதுக்கு நம்ம கேள்வியில் தந்திரக்கூடிய நம்பர் என்னது? -11/8, அடுத்தது -15/24, அடுத்து -5/12, அப்புறம் 12/36, அடுத்து -7/-9. இப்போ இது ஏறு வரிசை. அடுத்து இறங்கு வரிசை. அப்படியே தலைக்கெல்லாம் மாற்றி எழுதினா போதும். இறங்கு வரிசை அப்படியே தலைகளை போட்டு எழுதுகிறோம். -7/-9, பெரியது 12/36, பெரியது -5/12, பெரியது -15/24, பெரியது -11/8. அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கணக்கு முடிஞ்சிச்சு. அடுத்தது செகண்ட் சம். -17/10, -7/5 0, -2/4, -19/20. இப்போ இந்த பகுதி எல்லாத்தையும் ஒரே பகுதியாக மாற்ற போகிறோம். அதனுடைய மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம். 10 5 4 20 மீச்சமா தான போட்டு வகுக்கிறோம். 10 5 4 20. ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். I2 10, 5 வகுக்க முடியாது, அப்படி கீழே இருக்கிறோம். 2 2 4, அடுத்தது இதில் 5 2 20. மறுபடியும் ரெண்டாம் வாய்ப்பாடு வகுக்கிறோம். 5 கீழே இருக்கிறோம், 5 கீழே இருக்கிறோம். O 2 2, I2 10. இனி 5ஆம் வாய்ப்பாடு வகுத்தோன்னா 1 1 1 1. சரி, இப்போ மீச்சம் என்ன வரும்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 5, 2 2 4 4 4 5 20. அப்போ இதனோட மீச்சமாக எல்லாத்துக்கும் 20 வருது. நம்மளுக்கு அப்போ பகுதி எல்லாத்தையும் 20ஆக மாற்றுறோம். -17/10 எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 2ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 17 2 -34/12 20. -7/5 எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 4ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். 7 4 -28/i4 20. அடுத்து 0 விட்டுறணும். அடுத்தது 0வை நம்ம ஆன்சர் எழுதும்போது சேர்த்துக்கணும். இப்போ மீச்சமாக கண்டுபிடிக்கும்போது விட்டுறணும். -2/4. இப்போ இதை எந்த வாய்ப்பாடில் பெருக்கணும்? 5ஆம் வாய்ப்பாடில் பெருக்கிறோம். I2 10. இப்போ -10/4 5 20.
அப்புறமா -19/20 அது பகுதி 20 தான் இருக்குது. அதனால் அதை வந்து நம்ம மறுபடியும் அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? இப்போ நம்ம எல்லாமே பகுதி 20 நம்ம மாற்றியாச்சு. சரியா? இதில் வந்து -19/20 ஒரு நம்பர் இருக்குது. அடுத்து 0ன்னு ஒரு நம்பரும் இருக்குது. இதில் வந்து ஏறு வரிசையில் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஏறு வரிசைனா சின்னதுலேருந்து பெருசு தான் ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். முதல் சின்ன எண் என்னென்னு பாருங்கள். முதல் சின்ன எண் என்னது? -34. அடுத்தது 28, அடுத்து -19, அடுத்தது -10. லாஸ்ட்டு பெரிய எண் தான் என்னது? 0. எல்லாமே மைனஸ் வேல்யூ இருக்கனால பெரிய எண் தான் நம்மளுக்கு என்ன வந்துடும்னா 0 வந்துடும். -34/20 பெரியது -28/20. சரியா? அதை விட பெருசு என்னது? -19/20. அதை விட பெருசு -10/20. லாஸ்ட்டு பெருசு 0. இப்போ கேள்வியில் தந்திருக்க எண் என்னது? -17/10, அடுத்து -7/5, -19/20, -2/4, அடுத்து 0. இது வந்து கேள்வியில் நம்மளுக்கு தந்திருக்கணும். இதுக்கான நம்பர். ஓகேவா? அடுத்தது இறங்கு வரிசை. இறங்கு வரிசை நம்ம அப்படியே மாற்றி எழுதிட்டோன்னா இறங்கு வரிசை கிடச்சிரும். 0 பெரியது -2/4, பெரியது -19/20, பெரியது -19/5, சரி -7/5, பெரியது -17/10. ஓகேவா? அவ்வளோதான். 11 8/9 கிடைக்க டேஸ் என்ற எண்ணை -6/11 கழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இந்த 8/9 கிடைக்கணுமா? அப்போ எந்த எண்ணிலேருந்து இந்த எண்ணை கழிச்சா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். -6/11 எந்த எண்ணிலேருந்து கழிக்கிறோம் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். = ஆன்சர் என்னது? 8/9. -x = 8/9. இது வலது பக்கம் வந்துடுது. வரும்போது அது ப்ளஸ் ஆட்டு மாறிடும். 6/11 -x = இப்போ இதுக்கு மீச்சம் என்னென்னா 99. இதை 11ஆல் பெருக்கிறோம், இதை 9ஆல் பெருக்கிறோம். 8 11 88 ப்ளஸ் 6 9 54. -x = இது ரெண்டுத்தையும் கூட்டுனா 142/99. இப்போ வந்து x = என்ன? மைனஸ் கூட அங்கே போயிடுச்சுன்னா -142/99. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் ஆல இருக்குது. -142/99. அடுத்தது 12 பின்வரும் ஜோடிகள் எது சமான எண்களின் ஜோடியாகும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் தந்திரக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் தான் எழுதி தான் நம்ம பெருக்கணும். ஆப்ஷன் ஏயில் வந்து -20/12, 5/3. -20/12 சமம் 5/3. இதை எப்படி பெருக்கி பார்க்கணும்? இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். இதையும் பெருக்கணும்னா -60 = +60. ரெண்டு இது சமம் கிடையாது. சரியா? ஏன்னா இதில் ஒன்று -60 +60 இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். 16/-30 -8/15 -16/30 சமம் -8/15. அப்போ இதில் 16ஐயும் 15ஐயும் பெருக்கணும், 30ஐயும் 8ஐயும் பெருக்கணும். -30ஐயும் 8ஐயும் பெருக்கணும் 240, 16ஐயும் 15ஐயும் பெருக்கினாலும் 240. அப்போ இது வந்து நம்மளுக்கு சமமான நம்பர் கிடச்சிருக்கு. அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னா நெடில் ஆ. 13 -5/4 என்ற விகிதமுறு எண்ணானது டேஸ் ஆகியவற்றின் இடையில் அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது தகாபினத்தை நம்ம என்ன பண்ண போனால் கலப்பை பினமாக மாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எதுக்கும் இடையில கிடைக்கும்னு கண்டுபிடிச்சிடலாம். -5/4 5 4ஆல் வகுத்து பார்க்குறோம். ஒரு 4 4 மீதி 1. இப்போ இதை நம்ம கலப்பை பினமாக மாற்றோம்னா -1/4. இப்போ இது எதுக்கு இடையில வரோன்னா -1க்கும் -2க்கும் இடையில தான் வருது. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா குறில் இ -1க்கும் -2க்கும் இடையில. பின்வரும் விகிதமுறு எண்கள் எது மிகப்பெரியது?
ஓகேவா? இப்போ இது பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்தையும் நம்ம மீச்சமாக கண்டுபிடிச்சோன்னா எது பெரியதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதுக்கெல்லாம் மீச்சமாக கண்டுபிடிக்கிறோம். 24, 16, 8, 32. 2ஆம் படம் வகுத்தோம்னா இங்கே 12, 8, 4, 16. மறுபடியும் 2ஆம் படம் வகுத்தோம்னா 6, 4, 2, 8. மறுபடியும் 2ஆம் படம் வகுத்தோம்னா 3, 2, 1, 4. மறுபடியும் 2ஆம் படம் வகுத்தோம்னா 3, 1, 1, 2. மறுபடியும் 2ஆம் படம் வகுக்கிறோம் 3, 1, 1, 2. மறுபடி சரிங்க 1. அடுத்து 3ஆம் படம் வகுத்தோம்னா 1, 1, 1, 1. இப்போ இதெல்லாத்தையும் பெருக்கிறோம். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3. 2 2 4, 4 2 8, 8 2 16, 16 2 32. 32 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா 96. அப்போ இதனுடைய மீச்சமாக 96. இன்னும் ஒவ்வொரு நம்பரும் 96 மாற்றணும். -17/24 4ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கணும் அப்படின்னா -68/96. அடுத்தது -13/16 6ஆம் வாய்ப்பாடு பெருக்கணும் அப்படின்னா -78/96. அடுத்தது 7/-8 12ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கணும் அப்படின்னா -84 இது 8 12 பெருக்கணும்னா 96. அடுத்து -31/32 3ஆம் வாய்ப்பாடுக்கு பெருக்கணும் அப்படின்னா -93/96. இப்போ பாருங்கள் எந்த எண்ணு நம்மளுக்கு இதில் பெரிய எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா -68 தான். -68/96. இதுக்கு எந்த எண் நம்மளுக்கு கேள்வியில் தந்திருக்க நம்பரு -17/24. இப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர் -17/24. இது எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா குறி ஆல இருக்குது. அடுத்தது 15வது கணக்கு 112/528 எளிய வடிவில் உள்ள பகுதியின் இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 112/528 அது பகுதியோட இலக்கங்களின் கூடுதல் எளிய இலக்கங்களின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 + 2 + 8 7 7 + 8 15 வரும். அப்போ அதையும் மறுபடியும் கூட்டணும். 1 + 5 இதை கூட்டினா 6. அப்போ இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரு. இது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குறில் இ. அவ்வளோதான், இந்த பயிற்சி முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.